எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் நம்மளுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் எப்படி ஹோம் ரெமெடி நேச்சுரல் ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி நம்ம வீட்டிலே பண்ணிக்கலான்னு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அதில் நெக்ஸ்ட் இந்த சன் டேர்னில் வந்து டேன் ஆகிறது, நம்ம ஸ்கின்னோட கலர் டேன் ஆகுது. சன்பர்ன் அது வந்து நம்ம ஸ்கின்னில் அந்த ஒரு ரெட்டிஷாக ஆகிறது, அலர்ஜி மாதிரி கொப்பளங்கள் வர்றது, இதெல்லாம் சன்பர்ன். அப்படியே ரெட் ஆகிடும் சிலவங்களுக்கு அந்த சன்னோட சூடு தாங்காமல். யூவி ரேஸ்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் வந்து பாடி, நம்ம உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது. நல்லா கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடுங்க. எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி, ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா அந்த சன் பர்னும் வரும், சன் டேனும் வரும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாடி கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போடுங்க. அப்புறம் பிளாக் கலர் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பிளாக்கோட குணநலன் என்ன? அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி தன்னிடத்தில் அப்படியே வச்சுக்கும். அதனால தான் நம்மளோட குடைகள்லாம் பிளாக் கலரில் இருக்கிறது. அதனால் பிளாக் கலர் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைட் கலர் ட்ரெஸ் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடை எடுத்துகிட்டு போங்க. நடந்து போகிறவங்க, அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் தூரம் போகிறவங்க கொடை எடுத்துகிட்டு போங்க. லைட் கலர் ட்ரெஸ் போடுங்க. இப்போ வந்து நம்ம சன்பர்ன் இது எதனால் ஆகுது? யூவி ரேஸ்னாலும் சன்னோட சூரிய வெப்பத்தினாலும் சன்பர்ன் நம்மளுக்கு அதிகமாகுது. நம்ம இதனால் நம்மளோட ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் வந்து இதாகுது, ஹியூமிடிட்டி. இதனால தான் சன்பர்ன் வருது. இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹோம் ரெமெடி, ரோஸ் வாட்டர் அண்ட் குக்கும்பர் ஜூஸ், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த குக்கும்பர் ஜூஸ் வந்து சில்னஸ், நம்ம உடம்புல சில்னஸ் கொடுக்குறனால, கூலாக்குறதுனால அந்த சன்பர்னால் வர எரிச்சல், இரிட்டேஷன் அதெல்லாம் கம்மியாகும். இப்போ நம்ம எப்படி இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னோட ட்ரைனஸை கம்மி பண்ணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கும்பர் எடுத்துட்டு இந்த குக்கும்பர் ஜூஸ் இந்த குக்கும்பர் ஜூஸோட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சன்பர்ன், அந்த கொப்பளம், ரெட் ஆகிற இரிட்டேஷன்லாம் இருக்குதோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா சில்லுன்னு இருக்கும். இந்த ரோஸ் வாட்டரும் இந்த குக்கும்பர் ஜூஸும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. வாஷெல்லாம் பண்ண வேணாம். இது அப்படியே காயிட்டும். அந்த சன்பர்னால் வர எரிச்சல், இரிட்டேஷன்லாம் கம்மியாகும். சன்பர்னுக்கு ஒரு ரெமெடி பார்த்தோம்.
இப்போ சன்டர்னுக்கு ஒரு லெமனும் ஹனியும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் எடுத்து முகம், கழுத்து, கை, கால்கள் இப்படி எல்லா இடத்துலையும் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். லெமனும் ஹனியும் நம்ம சன்லைட்னால் நம்ம உடம்புல ஏற்படுற கருமை நிறம் மாறுறதுக்கு இந்த லெமனும் ஹனியும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது முடிக்கு ஒரு பேக்கு. நான் அலோவேரா ஜெல் அலோவேரா எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு இந்த தண்ணியோட நிறம் சேஞ்ச் ஆகிருக்க தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து நம்ம கட் பண்ணோன்னே ஒரு எல்லோ கலர் லிக்விட் வரும்ல, அதெல்லாம் போகிறதுக்காக நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த லிக்விட் அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த ஜெல்லு இதுலேருந்து எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இதுலேருந்து ஜெல் வந்துடும். இதை எடுத்து தலைக்கு நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இது கூட மிக்ஸ் பண்ண வேணாம். ஒன்லி அலோவேரா ஜெல் போதும். நல்லா ஹேரோட ரூட்லேருந்து டில் த எண்டு போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து அப்படியே ஹேரை பேக் பண்ணி அப்படியே சுற்றி ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி, அல்லாட்டி வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணாலும் போதும். இந்த பொல்யூஷன்னால் நம்ம தலையில் படுற அழுக்கு இதெல்லாம் வந்து இந்த பேக் போடும்போது நம்ம ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். எப்பயுமே அலோவேரா கட் பண்ணோன்னே நீங்கள் இந்த மாதிரி அதை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு எல்லோ கலர் லிக்விட் வரும், அதெல்லாம் இதில் டெபாசிட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் இந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.